ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி அரிசி முறுக்கு வீட்டிலையே சீக்கிரமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அரிசி முறுக்கு நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றப்போ நமக்கு ஆயிலெல்லாம் நல்ல ஆயிலில் செய்கிறோம். அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரிசி முறுக்குங்க வீட்டில் நம்ம சாதாரணமாக இட்லிக்கு போடுற அரிசியிலேயே தாங்க செஞ்சுருக்கோம். பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம். நான் இட்லி அரிசியிலேயே தான் செஞ்சுருக்கேன். இட்லி அரிசி ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேங்க. இல்லை நீங்கள் ஒரு கப்பில் எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு பொட்டுக்கடலையும் அதே கப்பில் எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் எடுத்துருக்கேங்க. அரிசி 300 கிராம், பொட்டுக்கடலை 300 கிராம். இந்த பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. நீங்கள் ஒரு தடவை சலிச்சிக்கிட்டால் ரொம்ப இன்னும் நைஸாக இருக்கும். அதனால் நானும் சலித்து எடுத்துக்கிட்டேன். அரிசி கூட ஒரு 5 இல்லை 6 வரமிளகா சேர்த்து ஊற வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம், சீரகம் 1 டீஸ்பூனு, அப்புறம் பூண்டு பல் ஒரு 6 7 அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஊறினதும் இதை நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி பாருங்கள். இது மாதிரி நைஸ் பதத்துக்கு, குறைனையாக இருக்கக்கூடாது, நைஸாக நல்லா ஆட்டி எடுத்துடணும். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் முறுக்குக்கு. இப்போ அந்த கடலை மாவு சலித்து வச்சுருக்கோம்ல, அந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்துக்கிட்டேங்க. வெண்ணெய் 1.5 ஸ்பூன் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதாவது ஆயிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணி அதை கூட சேர்த்துருக்குறேன். அது நல்லா நமக்கு சிகப்பாக முறுக்கு நல்லா மொறுன்னு வரும். அதுக்காக இப்போ 1.5 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் எள்ளு சுத்தம் பண்ணி, ஒரு கருப்பு எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கணும் சாஃப்டாக. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு சாஃப்டாக இருக்கும். முறுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முறுக்கு மாவு பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்தால் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு பாருங்கள், இது மாதிரி எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு அச்சில் போடுறப்போ, ஒவ்வொரு டைம் போடுறப்பவும் நமக்கு அந்த ஈரப்பதம் கையில் தெரியணுங்க. இது அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி செஞ்ச முறுக்கு அச்சுங்க. ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பாருங்கள், அந்த அச்சில் கூட நல்லா லைட்டாக தடவிட்டால் நமக்கு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக பிழிய வரும். இது நல்லா ஈஸியாக தாங்க வருது, ரொம்ப கஷ்டமாலாம் வரல. இல்லை உங்ககிட்ட இருக்கிற இரும்பு பிடின்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இதை போட்டு அந்த அச்சில் போட்டு லைட்டாக அழுத்தினாவே ஈஸியாக நமக்கு முறுக்கு பிழிய வந்துடும். ஒரு தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது சிரமமே கிடையாது, ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் இது பிழிஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவு நம்ம போட்டால் எனக்கு 300 கிராம் அரிசி பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கு எனக்கு 45 முறுக்கு வந்ததுங்க. சின்ன சின்ன சைஸாக இருந்தால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. முதல்ல எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும்.
அப்புறமா கூட அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா தோசை திருப்பியில் எடுத்து போட்டால் சல்லுன்னு டக்குன்னு விழுந்துடும். முதல்ல முறுக்கு போடுறப்ப அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ஹையில் இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்ததப்புறம் இப்போ திருப்பி போடுறோம்ல, ஒரு நிமிஷம் நல்லா வெந்தப்புறம் தான் திருப்பி போடணும். திருப்பி போடுறப்ப அடுப்பை குறைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டு பொறுமையாக வேக வச்சா நல்லா சிவப்பாக சூப்பராக வெந்துடும். இது நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க, டேஸ்ட்டாக. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதுக்கு 7-8 முறுக்கு போட்டால் நமக்கு நல்லா தாராளமாக வேகும். இது எண்ணெய் கூட அதிகமாக குடிக்கலைங்க, கரெக்டாக இருந்துச்சு. குட்டி குட்டி முறுக்குன்னா தான் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஒன்றும் சிரமமே கிடையாது. அரிசி முறுக்கு பொட்டுக்கடலைக்கு பதில் குண்டு உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லைங்க, அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து பவுடர் பண்ணி அதையும் சேர்த்து செஞ்சால் அது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அது மாதிரியும் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், உளுந்து நல்லா முறுக்கு வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அரிசி முறுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜய் சக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.